அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நேற்றுக்கு சொன்ன தகவல் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் நண்பர்களே. நான் நேற்றைய தினமே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷன் எடுத்திருக்கு. இந்த டபுள் டாப் ஃபார்மேஷன் படி மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சொன்னேன். இதன்படி கொஞ்சம் மார்க்கெட் கீழே வந்தால் நல்லாயிருக்கும், இந்த 21,600 வரைக்கும் வந்துட்டு திரும்பினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக நேற்றைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், இந்த இடத்த நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்தது. ஒரு நண்பர் இதன் மூலயமா நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு என்கிட்ட சொன்னார், உங்கள் வீடியோவை பார்த்து தான் சார் நான் ட்ரேட் பண்ணேன், வேறு எதையுமே பேஸ் பண்ணல, உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணேன், நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னு. நேற்றையோட வீடியோவை போய் பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளோட சொன்ன லெவல் எந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்களேன். நேற்றோட வீடியோவை கூட நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு 1 hour கேண்டில். இதன்படி பார்த்தோன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் நான் சொன்னது, இந்த 21,600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நான் சேஞ்ச் பார்த்துட்டிங்களா நண்பர்களே. நம்ம சொன்னது என்னது, இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த இடத்து வரைக்கும் ஒரு 600 வரைக்கும் வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த லைனை தான் சொன்னேன். சரிங்களா, ரவுண்டு ஃபிகராக 21,591ங்கிறத செகண்ட் சப்போர்ட்டுங்கிறத சொல்லிட்டேன். இந்த லெவல் திரும்பினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அது மட்டும்தான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்ததே நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆனோடனே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட்டு நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாக்டாக இந்த இடத்துலையே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா சப்போர்ட் 1 தான் பார்த்தீங்கன்னா அகைன் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன கேப்பப்போ இல்லை எப்படி ஓப்பன் ஆனாலும் இதுதான் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 21,591. சரிங்களா, சப்போஸ் மார்க்கெட்டை நாளைக்கு ஒரு லோ வந்தாலும் எதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். சரிங்களா, இந்த இடத்த அகைன் மார்க்கெட் 21,600ங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். சப்போஸ் இந்த 600ங்கிற லெவலில் மார்க்கெட் அகைன் நியூ லோ வச்சுது அப்படின்னா 554க்கு கீழே நியூ லோ வச்சுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு 21,480 வரைக்கும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது நண்பர்களே. நியூ லோ வச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்த நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 21,550 இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் லோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல மார்க்கெட் டபுள் பாட்டம் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே. இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட கீழே வரலாம். இந்த இடத்த நான் இந்த இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவலில் மார்க்கெட் 550 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் 423 வரைக்கும் கூட பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இமிடியேட்டாக சின்ன ஒரு சப்போர்ட் 500ல் இருக்குது. அந்த சப்போர்ட்டை பார்த்துக்கோங்க, சின்ன சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா 500ல் ஒரு மேக்ஸிமம் இந்த லெவலை சின்ன சப்போர்ட்டு ரெட்டாக நோட் பண்ணிக்கும். சரிங்களா, இந்த லெவலை பார்த்துக்கோங்க. இந்த 500ல் 21,500ங்கிறது ரவுண்டு ஃபிகர். சப்போஸ் இந்த இடம் கூட திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு இந்த 500ங்கிற லெவலை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப சேஃபாக இந்த இடத்துல ப்ளே ஆகும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ரெசிஸ்டன்ஸ்னால் வீக்லி ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த வீக்லி ஹை க்ரீன் கேண்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் பண்ணால் 21,900, அடுத்தது 22,000. பேங்க் நிஃப்டியுமே நான் அதான் சொல்லியிருந்தேன், நேற்று டபுள் டாப் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அகைன் இந்த ட்ரெண்டை பிளாக் கலர் லைனை பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிறத சொன்னேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் ஃபின் நிஃப்டியில் ஒரு 0 ஹீரோ ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் வெறும் 10 ரூபா ப்ரீமியத்தில் எடுத்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரைக்கும் போணுச்சு. சரிங்களா, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு, ஒரு 1,600 ப்ராஃபிட் புக் பண்ணேன். அதை கூட நான் ஷார்ட்ஸில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணோன்னே ஃபின் நிஃப்டியும் பிரேக் பண்ணிடுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு 0 ஹீரோவாக ட்ரை பண்ணேன். நல்லா ஒரு 10 ரூபாயில் எடுத்த ப்ரீமியம் ஒரு 50 ரூபா வரைக்கும் 100 ரூபா வரைக்கும் போணுச்சு. ஆனால் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல.
ஒரு 52 ரூபா 53 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ப்ராஃபிட் வந்து கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது. நான் இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன், மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் இருக்கும், இந்த பிளாக் கலர் லைன் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொன்னேன். எக்ஸாக்டாக இந்த பிளாக் கலர் லைனில் மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிடுச்சு பாருங்கள். கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்த நாளைக்கு கீழே டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 47,421 தான் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட். ஓகே, கீழே வருங்கிறது தான் பேங்க் நிஃப்டி வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து 46,920 வரைக்கும் வருவதற்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. சப்போர்ட்டோட லெவலை, இந்த லெவல் வந்து சப்போர்ட்டை வந்து இங்கே வச்சுக்கிற தேர்ட் சப்போர்ட்டு 46,920, செகண்ட் சப்போர்ட் இந்த இடத்துல வச்சுக்கிறேன் 47,400, ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்றைக்கி வந்த இன்றைக்கி வந்த லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் 48,100, ரெசிஸ்டன்ஸ் 2 48,450, ரெசிஸ்டன்ஸ் 3 ஆல் டைம் ஹை தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 3. சரிங்களா, அடுத்தது ஃபின்னிஃப்டிக்கான லெவலு. ஃபின்னிஃப்டி வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன். சரிங்களா, நேற்றுக்கு நான் ஒரு லெவல் வந்து சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லெவலை வந்து பாருங்கள். ஃபின்னிஃப்டியில் நான் எதையுமே மாற்றலை நண்பர்களே. நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நேற்றையோட வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு கூட நீங்கள் இன்றைக்கி பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இதுலேயும் டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனால் ஃபஸ்ட் சப்போர்ட் 1, சப்போர்ட் 1 பிரேக் பண்ணால் இது செகண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை வந்து பாருங்கள். 15 மினிட்ல 5 மினிட்ல கூட வச்சு காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பாருங்களேன். நம்ம சொன்ன லெவலுக்குள்ளார மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். நான் ஏன் வந்து எப்போதும் சப்போர்ட்டை நான் வந்து அதிகமாக சொல்லுவேன், இந்த இடத்துலையும் நான் அதிகமாக சொல்லக்கூடாதா? 21,375, 21,313 இந்த லெவல் சொன்னேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை பாருங்கள், இந்த ஏரியாக்குள்ளாரையே ட்ரேட் ஆகிருக்கு. இதுதான் நண்பர்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, இதை வந்து ப்ராப்பராக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து நம்ம சொல்கிற லெவலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இதை வந்து நாளைக்கான லெவல்ஸாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்போர்ட் இன்றைக்கி வந்து லோ 21,300 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 21,223, அதை பிரேக் பண்ணால் 21,140. சரிங்களா, ரெசிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஹை இந்த பாக்ஸ் பேட்டனை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் ஆகணும். இந்த பாக்ஸ் பேட்டனை வந்து நாளைக்கு ஃபின்னிஃப்டி பிரேக் அவுட் ஆனால் தான், என்றைக்கா இருந்தாலும் நாளைக்கு இல்லை என்றைக்கா இருந்தாலும் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டுக்கு போகும். சரிங்களா, இந்த லெவலுக்கு கீழே ஃபின்னிஃப்டி வந்து போயிடுச்சு அப்படின்னா எப்போதுமே இந்த இடம் வரும்போது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் நடக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். 21,466 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 21,553ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 21,627 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ஃபின்னிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப் வந்து பாருங்கள், மிட் கேப்லேயும் வந்து நம்ம சொன்ன லெவலை வந்து பாருங்கள். சப்போர்ட் 2ல் வந்து எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட்டை எடுத்திருக்கு அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து நான் சொன்னேன். சப்போர்ட் 1 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. எக்ஸாக்டாக இங்கேருந்து மார்க்கெட் விழுந்த மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் காலில் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா விழுந்துரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட லெவல் நான் R1 சொல்லியிருந்தேன். சப்போர்ட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இந்த லெவல் வந்து சொல்லியிருந்தோம். இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருப்பாருங்க. R1 வந்து பிரேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபால் சப்போர்ட் 1ஐயும் பிரேக் பண்ணியிருக்கு. சப்போர்ட் 2ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லெவலை வந்து இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. சரிங்களா, நல்லா இன்றைக்கி பெரிய ஃபாலே வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் தான். நல்ல ஒரு ஃபால் கிடச்சிது. இந்த இடத்த பிளாக் கலர் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சடன்னு நல்ல ஒரு ஃபால். ஏன்னா இந்த ட்ரெண்டை வந்து பிளாக் கலர் லைனை இந்த ட்ரெண்டை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணியிருப்பாருங்க. எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சப்போர்ட் 1 பிரேக் பண்ணி அடுத்தது சப்போர்ட் 2ல் போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது. இதான் லெவல்ஸ். சரிங்களா, நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் 1 இன்றைக்கி வந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் 1. லெவல்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற நண்பர்களே. ரெசிஸ்டன்ஸ் 1 நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் இதை வச்சுக்கிறேன்.
10,377 393 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,441. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,500. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு 10,330 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலானா இந்த லெவல் 10,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா 10,255 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 10,188 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க நண்பர்களே, ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் ஓஏ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் பார்ப்போம். நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 21,700 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. புட்டு சைடு சிக்னிஃபிகண்ட்டான ஓஏ டேட்டா இல்லை, புட் சைடு மார்க்கெட் விழுகும் அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. ஓஏ டேட்டா வந்து 21,700 ரெசிஸ்டன்ஸ், 600 சின்ன சப்போர்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணால் 500க்கு போய்டும் அப்படிங்கிறத காமிக்குது. புட் சைடு பெரிய ஓஏ டேட்டா இல்லை, மார்க்கெட் விழுகும் அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. பேங்க் நிஃப்டியோட ஓஏ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா 48,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 48,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியும் வந்து புட் சைடு எந்த பக்கமே ஓஏ டேட்டா இல்லை. 48,000, 48,900, 47,900, 47,800 இதில் ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. 800 பாருங்கள் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நாளைக்கு விழுந்துச்சுன்னா நல்லா விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 47,000 வரைக்கும் கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. ஏன்னா புட் சைடு வந்து ஸ்ட்ராங்கான ஓஏ டேட்டா இல்லை. மார்க்கெட் ஹவர்ஸில் நான் வந்து அப்டேட் பண்ணுற ஓஏ டேட்டா எப்படி இருக்குங்கிறத, மார்க்கெட் ஹவர்ஸில் நம்மளோட அப்டேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட் ஏதாவது இருந்தால் கூட நம்மளோட வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.